Let us illustrate the VBT by considering the following complexes. Example, NiCO4. So, in this central metal atom is nickel, CO is ligand. So, electronic configuration of nickel. What is the atomic number of nickel? 28. So, electronic configuration is 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d8. So, this is the outermost electronic configuration. So, outer orbitals of metal atom. So, 3d, 4s, next energy level 4p. Here, the ligand CO is a what type of ligand? Strong field ligand. So, this causes pairing of 4s electron with 3d. I already told pairing of electrons எந்த ligand வந்து approach பண்ணது strong field ligand. So, outer orbitals of metal atom ion in presence of ligand அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4s electron எங்கே போகிற இந்த 3dக்கு போயிதாப்பா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இங்கே ஆல்ரெடி 8 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 4s எலக்ட்ரான் இங்கே வரனால நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு இங்கே பேரிங் அப் நடந்துட்டு எஸ் ஆர்பிட்டாலும் 4pயும் இருக்குது. சரிங்களா? இப்போ hybridization coordination number 4. So, here what type of hybridization takes place? நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மெட்டலுடைய எம்டி ஆர்பிட்டால் தான் வந்து என்னென்னு சொல்லி நம்ம ligand வந்து அப்ரோச் பண்ண. அப்போ வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் 1, 2, 3, 4. சரிங்களா? கோஆர்டினேஷன் நம்பர் 4. வாட் டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன்? sp3. சரிங்களா? இப்போங்க 3d10 hybridized orbitals of the metal atom in the complex 3d sp3 hybridized orbitals. மொத்தம் எத்தனை CO4 இருக்குது? 4 CO இருக்குது. அப்போ sp இது வந்து s இங்கே சேர்த்து ரெண்டு அட்டாச் பண்ணி போட்டிருக்காங்க. சரியா? இது வந்து s, இது வந்து p, இது மூணு சேர்ந்தது தான் p, px, py, pz. அப்போ sp3 hybridization. ஸோ வாட் இஸ் திஸ் ஜாமெண்ட்ரி? டெட்ராஹெட்ரல். இங்கே அன்பேர் எலக்ட்ரான் இருக்கா? இல்லை. அப்போ 0. அதனால் இது வந்து அது டயாமேக்னெட்டிக் சொல்கிறோம். மேக்னெட்டிக் மொமெண்டம் வந்து அது 0. சரி, ஏன்னா இங்கே வந்து பேர்டு அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை. அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் தான் நம்ம என்னென்னு சொல்ல முடியும்? நம்ம மேக்னெட்டிக் மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வந்து மேக்னெட்டிக் மொமெண்டம் 0. ஸோ இது வாட் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்? மெட்டல் ஆட்டத்துடைய nickel Cn4 2-. So, you have to find the oxidation number for nickel Ni plus 4. சைனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? -1 ஈக்குவல் டு இங்கே இருக்க -2 இங்கே போட்டுரும். அப்போ நிக்கல் ஈக்குவல் டு -2 இங்கே இருக்க 4 இன்ட்டு வரும்போது +4 ஆயிரும். ஸோ வி ஆர் கெட்டிங் 2. ஸோ நிக்கலுடைய ஆக்சிடென்ட் ஸ்டேட் வந்து என்னது? நிக்கல் வந்து நிக்கல் 2+ அயான். ஸோ 2+ அயனால் என்ன இருக்கும்? ஆக்சுவலாக நிக்கலுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது? 3d8 4s2. ஸோ இங்கே வந்து +2 அப்படிங்கிறனால இந்த 2 எலக்ட்ரான் லெஸ். அப்போ 4s வந்து 0 ஆயிரும். ஸோ அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் அண்ட் அயான் 3d8 4s 4p வரைஞ்சாச்சு. ஸோ இங்கே சிஎனும் வந்து என்னது? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் தான். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட்னாவே என்ன செய்யணும்? அது பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் பண்ணும். ஸோ இங்கே இருக்க எலக்ட்ரான் இந்த பேரிங் ஆகுது. சரிங்களா? அப்போ அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் மெட்டல் atom or ion in presence of ligands. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. தெரியுதா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 எலக்ட்ரான் இருக்குது. இந்த இருக்க ரிமைனிங் பேலன்ஸ் வந்து என்ன ஆகுது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த எலக்ட்ரான் இங்கே போய் பேரிங் அப் ஆகி இங்கே ஒரு 3Dல ஒரு எம்டி ஆர்பிட்டால் கிடைக்குது. ஸோ இந்த சைனடைன் எங்கே வந்து அப்ரோச் ஆகும்? இங்கே இருக்க டீலையும் இந்த டி
இந்த எஸ் இங்கே இருக்க பி. சரிங்களா? மொத்தம் எத்தனை சயனைடு? 4 சயனைடு அயன். அப்போ 1 2 3 4. அப்போ DsP2 ஹைபிரிடைசேஷன். கோஆர்டினேஷன் நம்பர் 4. சரிங்களா? மொத்தம் 4 சயனைடு தானே வருது, அப்ரோச் ஆகுது. அப்போ DsP2 hybridization. So, hybridized orbitals of metal ion in the complex. The 3D, இங்கே 3Dலேருந்து ஒரு இது இங்கே போயிடுது, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க DsP3. சரிங்களா? இது வந்து என்னது? 3Dலேருந்து ஒரு ஆர்பிட்டால் இங்கே போயிடுது. இது வந்து அது எஸ், இது வந்து என்னது? பிக்கு குறியது. சரி, இது ரெண்டு பி குறியது. அப்போ DsP2 hybridized orbitals 4pz0 இருக்கு. ஸோ இதில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ 0. ஹென்ஸ் டயாமேக்னெட்டிக். இதோட மேக்னெட்டிக் மொமெண்டமும் 0. நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 3. காம்ப்ளெக்ஸ் FeCN6 3-. ஸோ அயனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? 26. சரிங்களா? அப்போ Fe ஈக்குவல் டு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கும். இதோட அவுட்டர் மோஸ்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எது? ஆர்பிட்டால் 3d6 4s2. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆக்சிலேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறோம். Fe + 6 × -1. சைனுடைய ஆக்சிலேஷன் ஸ்டேட் வந்து என்னது? -1 = -3. அப்போ Fe = +3. அப்போ Fe 3+ அயான். ஸோ இதில் வந்து 3 அயான்ஸை கழிக்கணும். அப்போ வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? 3d5 4s0. ஏன்னா இங்கே 3 அயன்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது. சரிங்களா? அப்போ 2 இங்கே ஒரு எலக்ட்ரான் மைனஸ் ஆயிரும். அப்போ 3d5 4s0. ஸோ அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் 3d5. நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் 4s. நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் 4p. சரிங்களா? அப்போ 1 2 3 4 5. இங்கே Cn வந்து என்னது? ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸோ வந்து என்னன்னு சொல்கிறோம்? 3d எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே பேரப் ஆகுது. ஸோ பேரப்பான என்ன கிடைக்கும் நமக்கு? காம்ப்ளெக்ஸு 1 2 3 4 5 எலக்ட்ரான் ஃபில் ஆச்சு. புரியுதா? எப்படி பேரப் ஆகுது? இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும், இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும். சரியா? வந்துருச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த மாதிரி பேரப்பு கிடைக்கிது. அப்போ Cn வந்து எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6. சரிங்களா? அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது? 6. ஹைபிரிடைசேஷன் D2sP3 ஹைபிரிடைசேஷன். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அதான் கொடுத்துருவாங்க 3d5 D2sP3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ். சரிங்களா? ஜாமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹிட்ரல். இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் மெட்டலுடைய இன்னர் ஆர்பிட்டால். புரியுதா? மெட்டலுடைய இன்னர் ஆர்பிட்டால் involved in hybridization. So this complex is called inner orbital complex. சரிங்களா? இது வந்து VBT தியரியோட எந்த பாயிண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது? 7th பாயிண்ட் தான் இங்கே நம்ம சொல்கிறது. சரிங்களா? மெட்டல் ஆட்டத்துடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறதுனால, இதில் ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுது. இதை வந்து என்ன சொல்கிறோம்? இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இதில் எத்தனை நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது? இங்கே 1 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 1. ஸோ ஹென்ஸ் பெராமேக்னெட்டிக். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்டு என்ன வரும்? நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 1. அப்போ 1 × 1 + 2 we are getting 1.732 Bohr magneton. Next example CO F6 3-. இதில் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து கோபால்ட்டு. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் AR 3d7 4s2. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ 3d6 CO3+, ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3d6 4s0. இங்கே 2 எலக்ட்ரான் போயிடும், இங்கே ஒரு எலக்ட்ரான் போயிடும். ஸோ 3d6. ஒய் இது CO3+ அயனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ அட்டோ ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் 3d6. நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் 4s. நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் 4p. சரிங்களா? இப்போ ஃப்ளூரின் அப்படிங்கிறது வந்து என்னது? வீக் ஃபீல்டு லிகாண்ட். சரியா? அப்போ இங்கே 3d ஆர்பிட்டாலில் பேரிங் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் ஆகாது.
நல்லா புரிஞ்சுக்கோ. லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த 3Dயில் எலக்ட்ரான் பேரிங் அப் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இதே இந்த லிகாண்ட் வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருந்துச்சுன்னா 3Dயில் பேரிங் அப் டேக்ஸ் பிளேஸ் ஆகாது. சரிங்களா? அப்போ 3D 4s 4p. இங்கே மொத்தம் எத்தனை ஃப்ளூரின் அயான் இருக்குது? 6 ஃப்ளூரின் அயான் இருக்குது. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது மெட்டலில்? 1 2 3 4. ஸோ அப்போ இன்னும் 2 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும் வேணும். அப்போ அதுக்கு நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் 4s 4p 4d எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து அது 6 ஹைபிரிடைசேஷன் s p3d² ஹைபிரிடைசேஷன். இந்த இதை பார்த்தா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பின்னாடி பிக்சர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் COF6 3-. சரிங்களா? இது இஸ் sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால். டியில் வந்து xy yz வந்து ஃபில் ஆகிருக்கு. xz dz² y² dz² dx² y² எம்டியாக இருக்குது. ஸோ இதோட ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல். இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் t ஆர்பிட்டால் தான் வந்து என்னது involved in the hybridization and hence the complex is called outer orbital complex. இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து மொத்தம் எத்தனை? 1 2 3 4. ஸோ ஹென்ஸ் பேராமேக்னெட்டிக் momentum mu equal to n into n plus 2 equal to 4. number of unpaired electrons 4. so 4 into 4 plus 2 we are getting 4.899 Bohr magneton. Limitations of VBT. This does not explain the color of the complex. It considers only the spin-only magnetic momentum and does not consider the other components of magnetic moments. சரிங்களா? It does not provide a quantitative explanation as to why certain complexes are inner orbital complex and the other are outer orbital complex for some same metal. For example, FeCN6 4- is diamagnetic low spin, whereas FeF6 4- is a paramagnetic high spin. Thank you.